அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அம்மம்மா கிச்சனில் பலா பிஞ்சை வச்சு சமைக்க போகிறேன். இந்த பலா பிஞ்சை நல்லா கட் பண்ணிவிட்டு பிஞ்சு பால் நல்லா வரும். நம்ம இதில் கத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி பிஞ்சை நம்ம நல்லா தோலை மட்டும் சீவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு சமைக்க போகிறோம். நான் அதை தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சமைக்கிறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு இதில் பாதி சமைக்க போகிறேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இதை கிரேவி பண்ண போகிறேன். பூரிக்கு தான் கிரேவி பண்ண. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது கிரேவி பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் இது எங்களுக்கு 4 பேருக்காக பாதி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி வேறு சமைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதை நம்ம கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு குக்கரை வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் தான் அது, சமைக்கிற எண்ணெய், கடலெண்ணெய் இது. போட்டுக்கிட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் தட்டி வச்சுருக்கேன். அதை கூட கொஞ்சம் பட்டை 2 கிராம் போட்டுக்கலாம். 1 கிராம் போட்டுக்கிட்டு ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். சிக்கன் மட்டனுக்கு இணையாக இருக்கும் இந்த கிரேவி. மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி சாப்பிட்டா மாதிரியே இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இப்போ இந்த சோம்பை போட்டுக்கலாம். அதில் சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் இடித்து வச்சு போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். இப்போ நம்ம கிரேவிக்கு என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். நான் இதால் இந்த மாதிரி தேங்காய் முடியாது, நாங்கள் 4 பேருக்கு சேர்க்குறோம். அந்த இதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் வச்சுருக்கேன். அந்த தேங்காய் முடி 1 முடிக்கு நீ வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். பச்சை மிளகா வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுருக்கேன். தக்காளி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு வதக்கும் போது நான் காட்டுறேன். இதெல்லாம் வதக்கிட்டு கிரேவியை அரைச்சி செய்யணும். நான் போடுறேன். இதெல்லாம் வதக்கிட்டு கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்தா தான் நல்லா அந்த தண்ணிலாம் விடாமல் திக்காக இருக்கும். அதுக்காக இந்த தேங்காயோட கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பும் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு தக்காளி போடுவோம். மீதியாக அரைச்சிக்கலாம். 1 தக்காளி போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது இதில் போட்டுருவோம். இது வறுக்கும் போது இந்த அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நான் இப்போ வதக்க போகிறேன்.
இது கிரேவி. மஞ்சள் தூள் போட்டு இதில் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு நான் காட்டுறேன். தண்ணி ஊற்றி இதில் 3 விசில் விடுங்க. நல்லா 3 விசில் விட்டால் அது நல்லாயிருக்கும். கிரேவி செய்ய போகிறோம். அதனால் 3 விசில் விட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இதெல்லாம் லைட்டாக வதக்கினா போகிறோம் எல்லாமே. ஃபேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தனியாக ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க. எண்ணெயிலே போட்டிங்கன்னா நல்லா அரைப்பட்டுடும். இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் முந்திரி பருப்பு போட்டுருங்க. முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். லைட்டாக நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு தக்காளி அப்படியே பச்சையாக போட்டுடலாம். வதக்கணும்னு அவசியம் கிடையாது. போதும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். கிரேவிக்கு தானே இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நிறுத்திடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நான் அதில் பொட்டுறது காமிக்கிறேன். இந்த பொட்டுக்களையும் போட்டுக்கிறேன். இந்த சூட்டிலே போட்டிங்கன்னா பொட்டுக்கல்லை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இந்த சூட்டிலே இந்த பொட்டுக்கல்லை வெந்துடும், வதங்கிடும். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற தேங்காய் எல்லாம் இதில் ஏன்னா கிணி போட்டுருக்கிறதுனால தேங்காயை பொறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சியையும் பொறுக்கி போட்டுக்கோங்க. அதோட இந்த மிளகு போட்டுக்கோங்க. மிளகு நான் இதில் பொரிக்கலை, அதனால் இதில் மிளகு போட்டு இதை ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வரேன். இப்போ இது 3 விசில் வந்துருச்சு. நம்ம இது எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சேன். இப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க. கறி மாதிரியே இருக்கு பாருங்க. நல்லா வெந்துச்சு. இதில் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். ஏற்கனவே தாளிச்சிட்டோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தாளிப்பு இனிமே தேவையில்லை. இதில் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் 1 ஸ்பூன். கிரேவிங்கிறதுனால ஒரு 1 ஸ்பூன். காரம் வேணுங்கிறதுனால இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். பிங்க் கலர் சால்ட் உப்பு. இது பிங்க் கலர் உப்பு, ஹிமாலயா உப்பு, பிங்க் கலர். இது சமைச்சா என்னமோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த உப்பு தான் நமக்கு சமைக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் தக்காளி ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சிருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம்.
இதில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் சரியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது இந்த அளவுக்கு இருக்கணும். இது கொஞ்சம் இதெல்லாம் கொதிச்சா நல்லா வதக்கி, ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் கொதிக்கணும். நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் கொதிச்சா தான் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க கிரேவி. இது டேஸ்ட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூரிக்கு வைக்கிறேன் பாருங்க. இப்போ பேரனுக்காக இதை வச்சுருக்கேன். அவன் விரும்பி சாப்பிடுவான். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.